ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான தரமான பவுலரை வந்து ஆக்ஷனில் டார்கெட் பண்ண போகிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி யார் அந்த முக்கியமான பவுலர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் பஞ்சாப் கிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்க போகிறாங்கங்க. ஸோ இது பஞ்சாபுக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட்டை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அவருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னதான் பஞ்சாப் கிட்ட 4 ஆர்டிஎம் கார்டை வச்சு ஆக்ஷன்ல வந்து அவங்களுக்கு தேவையான பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாலுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல அடிச்சு நவுத்துறது உறுதியாகிடுச்சு. யாரு களத்துக்கு நம்ம கூட ஆப்போசிட்ல வந்தாலும் சரி அவங்கள வச்சு சேர்றது நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே ஆட்டம் வந்து வேற லெவல் இருக்க போகுது. என்ன ஆனாலும் சரி சும்மா தரமான இடியை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இறக்க போறாங்க. ஸோ இந்த 2025 மெகா ஆக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு வந்து எந்தெந்த டீம் யார் யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டீம் வந்து இந்த பிளேயர் நம்ம டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்லும் இப்படி பவுலர்ஸ் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். சென்னை வந்து இனிமே வரக்கூடிய காலத்துல வந்து சென்னை வந்து வேற லெவல் இருக்கணும் அப்படின்னா பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் ஹர்ஷ்தீப் சிங் வந்து எடுக்க போறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் பாத்தீங்கன்னா இந்திய அணியில சும்மா தாறுமாறா பவுலிங் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஸ்பெல்லே சும்மா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ அதனால தான் சென்னை வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவரை வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஏன் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே இன்னும் 4 ஆர்டிஎம் கார்டு இருக்கு. மேபி அவரை வந்து ஆக்ஷனுக்கு வந்து குறைந்த விலையில் எடுத்துட்டே இருக்கும்போது சடனா வந்து அவருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஏன் வந்து அவங்க வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையான பிளேயர் மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஆக்ஷன்ல வராங்க. ஸோ அதனால அந்த டீமுக்கு கேப்டன் பண்ணக்கூடிய ஒரு வீரர் வேறு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டு மீதி அதிக விலைக்கு ஒரு வீரர் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கோடியை வந்து 110 கோடி அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கை கம்பல்சரியா வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்டிஎம் கார்டு வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ பஞ்சாப் வந்து கேப்ல வந்து அவங்க அசந்துக்கிற கேப்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து அடிச்சு நூக்கிட்டு போயிடணும். ஸோ அதுதான் வந்து சென்னையுடைய பிளானா இருக்க போகுது. ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. மேபி வந்து டியூப்ளசஸ் மீண்டும் கம்பேக் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. எடுக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஸோ சென்னை என்ன பண்ண போறாங்க, ஆக்ஷன்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து எவ்வளவு கோடி கொடுத்து எடுத்துட்டு போறாங்க, ஸோ எவ்வளவு கோடிக்கு அவர் ஒர்த்தா இருக்க போறாரு, எவ்வளவு வந்து அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்கள் எல்லாரையுமே வந்து வெளியே விட போறாங்க. தீபக் சகார் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஒருவேளை மீண்டும் என்ன ஆக்ஷன்ல வந்து சென்னை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையோட இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தீபக் சகாருக்கு வந்து டார்கெட் பண்ணுவாங்களா, ஆக்ஷன்ல வந்து அவர் எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுவாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன் தீபக் சகார் வந்து போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபக் சகார் வந்து வெளியே விட்டு தான் ஆக்ஷன் வந்து 13 கோடி ரூபாய்க்கு வந்து அவரை பிக் பண்ணி எடுத்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எவ்வளவு அணிகள் அவருக்கு போட்டி போட்டாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரை வந்து ஆக்ஷன்ல வந்து அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்க. பட் வந்து சடனா அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. முன்ன சீசன்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இந்த சீசனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தீபக் சகாருடைய ஸ்பெல் வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பா அவரை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை ரிட்டர்ன் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷனுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபக் சகார் வந்து இருக்கிற பட்சத்தில் ஹர்ஷ்தீப் சிங் தேவை அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்கெட் பண்ண போறாங்க. ஸோ ஆக்ஷன்ல போக போறாங்க. ஸோ இந்த பவுலருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல போனா எப்படி இருக்கும், எவ்வளவு கோடி கொடுத்து அவரை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதே மாதிரி வேற யாராச்சும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து டார்கெட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.